ஓம் சக்தி. நாளும் சிந்தனை செய். எதற்காக வாழ்வு? எதற்காக பாசம்? எதற்காக சுகம்? எதற்காக மதி? எதற்காக பதவி? எதற்காக நினைக்கும் தன்மை? எதற்காக ஏற்றுக்கொள்ளும் தன்மை? எதற்காக தாய் தந்தை? எதற்காக தருமம்? ஆன்மா என ஒன்று இருக்கிறதா? அது ஏன் இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து சிந்தித்து உண்மையை உணர வேண்டும். தொலைவில் உள்ள கானல் நீரை கண்டு உண்மையான நீர் என்று ஓடி ஏமாறுகிறாய். சூரிய ஒளியில் பிரகாசிக்கும் ஒரு கண்ணாடி கல்லை பார்த்து வைரம் என்று நம்பி ஏமாறுகிறாய். மாயை காரணமாக என்னை விட்டுவிட்டு வேறிடங்களுக்கு சென்று ஏமாறுகிறாய். வெறும் தோற்றத்தை கண்டு நம்பி ஏமாறாமல் என்னையே பற்றி கொண்டிருப்பவன் மாயையை வெல்வான். பொய்த் தோற்றம் கண்டு ஏமாற மாட்டான். உண்மையான வைரத்தை அடைவான். மண்ணுக்குள் இருப்பதும் விண்ணுக்குள் இருப்பதும் உனக்கு தெரியாது. நீ இறந்த பிறகு மண்ணுக்குள் போய் என்ன ஆகிறாய் என்பதும் உனக்கு தெரியாது. பிறகு விண்ணுக்கு போய் என்ன ஆகிறாய் என்பதும் உனக்கு தெரியாது. உன் பிறப்பும் இறப்பும் எப்படி அமைகிறது என்பதும் உனக்கு தெரியாது. எல்லா பாவங்களையும் கூட நான் மன்னித்து விடுவேன். ஆனால் என்னாலும் மன்னிக்க முடியாத பாவம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? நான் என்ற அகங்காரம். அதுதான் பெரிய பாவம். அந்த அகம்பாவத்தை அழித்து விடுவேன். ஆத்திகனை விட நாத்திகன் மேலானவன். ஆத்திகம் பேசிக்கொண்டு பேர், புகழ், சுயநலம் என்பவற்றிற்காக அலைபவனை விட பொதுநலம் கருதி அடக்கமாக உழைக்கின்ற நாத்திகன் மேலானவன். உன் குலம் வளரவும் ஆன்மீகம் தேவை. உன் உடம்பு ஒரு நாள் ஓய்ந்துதான் ஆக வேண்டும். அதுபோல ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஆன்மீகத்தை நாடி வந்தே தீர வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்புள்ள போதே என்னை பற்றிக்கொள். தொண்டு செய்துதான் என்னை பற்றி கொள்ள முடியும். நீயும் உன் குடும்பமும் மட்டுமின்றி உனது குலம் வளரவும் ஆன்மீகம் தேவை. உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய்? அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன. ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. எட்டா பொருளாக இருக்கும் தாயான என்னை எட்டி பிடிக்க உன்னால் சுலபத்தில் முடியாது. உன் ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும். ஆன்மீக ஈடுபாடு. தட்டெழுத்து பயிற்சி திறம்பட வந்துவிட்ட பிறகு மற்ற காரியங்களை கவனித்து கொண்டே கை தானாக அடிக்கும். அதுபோல ஆன்மீகத்தில் உனக்கு முழு ஈடுபாடு வந்துவிட்டால் மற்றவற்றை பற்றி கவலையின்றி கிடக்கலாம். எரியும் அடுப்பு அருகே குழந்தையை வைத்துக்கொண்டு தாய் சமையல் வேலை செய்கிறாள். குழந்தையை அடுப்படியில் விட்டுவிட்டு மற்ற வேலைகளையும் கவனிக்கிறாள். அடுப்பருகே உள்ள குழந்தை எரிக்கட்டையை எடுக்கிறது. அதனை பார்த்துவிட்ட தாய் கையில் கொல்லிக்கட்டையோடு உள்ள குழந்தையை அப்படியே அவசரத்தோடு தூக்கிக் கொள்கிறாள். அப்படி குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொள்கிற போது தாயின் கையில் சூடு படுகின்றது. சூடு தாங்காமல் குழந்தையை விட்டு விடுகிறாள். அறிவுள்ள தாயோ குழந்தையின் கையில் உள்ள கொல்லிக்கட்டையை முதலில் வாங்கி தனியே வைத்துவிட்டு குழந்தையை தூக்கிக் கொள்வாள். கையில் சூடு வைத்து கொள்ள மாட்டாள். அறிவுள்ள தாய் எச்சரிக்கையோடு தன்னையும் காத்துக்கொண்டு குழந்தையையும் காத்து கொள்கிறாள். அறிவற்ற தாய் தன்னையும் காத்து கொள்ள தெரியாது, குழந்தையையும் காத்து கொள்ள தெரியாது, சூடு பட்டு கொள்கிறாள். சூடு பட்டால்தான் உண்மை தெரிகிறது. காலமும்
அனுபவங்களை கொடுத்துத்தான் ஒவ்வொரு உண்மையையும் புரிய வைக்கிறது. அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி.